விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா, உங்களை கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே விருச்சிக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது 2024லயும் சரி, 25லயும் சரி. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும், கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க. தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது? அப்படின்னு தான் பெரும்பாலான விருச்சிக ராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு வீரபத்திர ராஜயோகம் பிறக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, புதன் பகவானும், சுக்கிர பகவானும் சேர்க்கை வந்து ஒரு 50 நாளுக்கு இதனுடைய முழு பலன்களும் கிடைக்கிறதுனால, இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ராசிகளுக்கு மட்டுமே இதனுடைய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கப் போகுது. அதுல 4 ராசிகளுக்கு முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க தான். இதன் மூலமாக இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த 2026 காலகட்டத்துல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இதன் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, அதாவது நீங்க எதிர்பார்க்காத விஷயம் திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி திடீர்னு வரப்போகுது. அதாவது ரொம்ப நாட்களாக வந்து பெண் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஜாதகமே செட் ஆகாம இருந்துகிட்டு இருந்திருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட இந்த 2 மாத காலகட்டங்கள்ல திடீர்னு நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. திடீர்னு ஒரு லவ் செட் ஆகலாம். இல்ல ரொம்ப நாளா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குண்டான ரிசல்ட் வந்து
வராமயே இருக்கும். ஆனா அந்த தேர்வோட ரிசல்ட் திடீர்னு வெளியாகி அந்த தேர்வுல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அதுல பாஸ் ஆகியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இதெல்லாமே உங்களுக்கு இந்த 2 மாத காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகுது. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் இந்த 2026 காலகட்டங்கள்ல உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்பராசி வீட்டில இருந்து மீனராசிக்கு போன வருஷமே போயிட்டாரு. இன்னும் திரும்பி வந்து கும்பராசிக்கு வராம தான் இருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக யாரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவான தாட்டுமே வராது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல அனைத்து ராசிகளுக்குமே ஏற்பட போகுது. இது வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த 2026 காலகட்டத்திலேயே ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால இத்தனை கடந்த 2025ல உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காமல் போயிருச்சு. ஆனா இப்ப இந்த வக்ர நிவர்த்தி மூலமாக உங்களுக்கு ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சாவே வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நல்லா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பேரண்ட்ஸ் இவங்க எல்லோருக்குமே வந்து ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா அல்ல உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக சந்தித்திருப்பீங்க. ஆனா அந்த 2026ல நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது.
காதல்ல கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, காதலும் உங்களுக்கு விரைவில் கைகூடும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா, நீங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. விரைவில் வரக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்குள் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவருமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த வருடத்துக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும், சொந்தக்காரர்களும், குடும்ப உறவுகளுமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களை எதிர்த்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக அவர்களுக்கு மரணம் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர உங்களை எப்படியாவது அழிச்சிருவோம்னு நிறைய நபர்கள் நினைப்பாங்க. ஆனா அவங்களால இந்த 2026ல உங்களை எதிர்கொள்ளவே முடியாது, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும்.